வந்தேன் பாதமே. கடந்த நாளில் கண்மணி போல் காத்திரன்னை தயவாய். கடந்த நாளில் கண்மணி போல் காத்திரன்னை தயவாய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே கிருபைக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே கிருபைக்காய். வழி நடத்தும் நாயகா நம்பி வந்தேன் பாதமே. துன்ப நேரத்திலும் நேர்த்தியாய் நீ தாங்கினி. இன்னல் துன்ப நேரத்திலும் நேர்த்தியாய் நீ தாங்கினி. போற்றுவேன் போற்றுவேன் என்னை தாங்கிய தேவனை. போற்றுவேன் போற்றுவேன் என்னை தாங்கிய தேவனை. வழி நடத்தும் நாயகா நம்பி வந்தேன் பாதமே. நோய்களினால் வாண்டு மடியும் வேளையில். பாவ சாப நோய்களினால் வாண்டு மடியும் வேளையில். மீட்கிறே மீட்கிறே இயேசுவே அன்பினால். வழி நடத்தும் நாயகா நம்பி வந்தேன் பாதமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்காக உங்களை அன்பாக அழைக்கிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரமானது கர்த்தருடைய வார்த்தைகள் உள்ளடங்கிய செய்திகளையும் அதோடு ஜெப நேரத்தையும் பார்க்கிறோம். இந்த ஆலோசனை வார்த்தைகள் வேதத்தின் அடிப்படையிலே ஆலோசனையாக ஆறுதலாக நமக்கு அருளப்படுகிறது. அவருடைய ஜீவ வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் மெய்யாய் தரக்கூடியது. அவை இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்பதோடு நாம் அர்ப்பணித்து ஆலோசனைகளை ஏற்று செய்யும்போது ஆசீர்வாதத்தையும் மெய்யான மாறுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் இவ்விதமாய் பார்க்கிறோம். யோவான் 2 அதிகாரம் 10-11 வாக்கியங்களிலே
எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இங்கு பார்க்க முடிகிறது, இயேசு கிறிஸ்து பூமியிலே முதலாவது செய்த அற்புதமானது ஒரு திருமண வீட்டிலே. நான் இதை அடிக்கடி எண்ணுவதுண்டு. ஏன் இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு திருமண வீட்டிலே அற்புதம் செய்தார்? எத்தனையோ நிகழ்ச்சிகள், எத்தனையோ பாடுகள், பிரச்சனையுடைய மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு இந்த கானா ஊரிலே உள்ள திருமண வீட்டிலே தான் அற்புதத்தை முதலாவது செய்தார். அடிக்கடி நான் இதை குறித்து யோசிக்கும் போது, ஆதி மனிதன் திருமணம் ஆவதற்கு முன்பாக நன்றாக இருந்தான். அவனுக்கு திருமணம் முடிந்தது. ஏதேன் தோட்டத்திலே தேவன் திருமணத்தை நடத்தி வைத்தார். ஏவாளை துணையாக ஏற்படுத்தி அவளோடு இணைத்த பின்புதான் அந்த திருமண வாழ்க்கையில்தான் அவன் குறைபட்டு விட்டான். தேவனுடைய வார்த்தை மீறி புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை புசித்து தேவனுடைய மகிமையை இழந்து போய்விட்டான். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த திருமண வாழ்க்கையிலே உண்டான குறைகளை, தவறுகளை சீர்படுத்தும்படியாக அவருடைய அற்புதத்தை முதலாவது இந்த திருமண வீட்டிலே செய்ய துவங்கினார். அவருடைய அற்புதத்தை நாம் பார்க்கும்போது அது வேறு பெரிய காரியம் அல்ல. சாதாரண தண்ணீரை ருசிமிக்க திராட்சரசமாக மாற்றியது. விண்ணுலகிலிருந்து பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாற்றங்களை தருவதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்காக, மாற்றங்களை செய்வதற்காக பூமியிலே வந்தார். இதை வெளிப்படுத்தும்படியாகத்தான் இந்த அற்புதமானது நடைபெற்றதை பார்க்கிறோம். ஒருவேளை திருமண வீட்டிலே நடைபெற்ற குறைவை நிவர்த்தியாக்கிறதா இருக்கலாம். ஆனாலும் அதனுடைய முள்ளான நோக்கத்தை பார்க்கும் பொழுது அவருடைய நோக்கம் என்ன? இந்த பூமியிலே நான் மாற்றங்களை செய்ய வந்தவர். ஏனென்று சொன்னால், அவருடைய பிறப்பின் போது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்திலே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இங்கு இருண்ட வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிற வல்லமையுடையவராய் இந்த உலகத்தில் வந்தார். உன்னுடைய இருண்ட வாழ்க்கையை அங்கு வெளிச்சமாய் மாற்றுவதற்கு இந்த பூமியிலே அவர் வந்தார். அதோடு பார்க்கிறோம், அவர் நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியத்திலே அவர் மாற்றுகிற செயலை குறித்து பார்க்கும்போது துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். இன்னுமாய் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே பாவியை நீதிமானாக மாற்றுகிற தேவன். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அங்கு தெளிவாய் பார்க்கிறோம் 5ஆம் வாக்கியத்திலே, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அங்கு பார்க்கிறோம், பாவியை நீதிமானாக மாற்றுகிறவர். அதோடு மாத்திரமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையின் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். அங்கு பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பேதுருடைய படகிலிருந்து அங்கு போதித்தார். பின்பு பேதுருவை பார்த்து சொன்னார், உன் படகை ஆழமாய் தள்ளி வலையை போடுகின்றார். ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் முயற்சித்தோம், ஒன்றும் பிடிக்கவில்லை என்று சொல்லி தன் நிலையை சொன்னான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஆனாலும் சொன்ன வார்த்தைகளுக்கு, ஆலோசனைக்கு அவன் செவி கொடுத்த பொழுது அவன் திரளான மீனை பிடித்தான். வலை கிழியத்தக்கதான மீனை பிடித்தான். அவனுடைய படகு மாத்திரமல்ல, அவனுடைய நண்பனுடைய படகு நிரம்பத்தக்கதான ஒரு வரலாறு காணாத வெற்றியை அவன் கண்டான். அவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படும்போது தோல்வியானது ஜெயமாய் மாறும். இப்படியாய் மாற்றுவதற்கு வந்தவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன் இந்த காணவரிலே
எப்படி அவர் அற்புதம் செய்தார் என்று ஆராயும் போது முதலாவது காரியமாக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவை அந்த திருமண வீட்டார் என்ன செய்திருந்தாலும் அழைத்திருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே அழைக்க வேண்டும். அழைக்கும் போது அவர் நம்மோடு வந்து இருக்க விரும்புகிறார். யாருடைய வீட்டிலெல்லாம் அழைத்தார்களோ, யாரெல்லாம் காண விரும்புகிறானோ, அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் இயேசு கிறிஸ்து அவரோடு போய் தங்கினார். சகை என்று சொல்லப்பட்ட மனிதன் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினான். அவன் காட்டத்தி மரத்திலே ஏறி இயேசு செல்கிற வழியிலே அவரை எப்படியாவது பார்த்து விடலாம் என்று இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவன் உள்ளத்தை அறிந்தவர், சிந்தையை அறிந்தவர். அவனை அழைத்து, சகைவே உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்து செல்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். அவர் நம்மோடு இருக்கிற தேவன். அவர் நம்மோடு இருந்து நமக்குள்ளாய் அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த வேதத்தின் பகுதியை பார்க்கும்போது அவர் காணவில்லை, அவரும் அழைக்கப்பட்டிருந்தார், மரியாளும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த வீட்டிலே திராட்சரசம் குறைபடுகிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, எனக்கு குறைவு வரக்கூடாதுன்னு நினைக்காது. இயேசு கிறிஸ்து இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் வராது என்று சொல்லி நாம் நினைக்கலாகாது. அந்த குறைவை தீர்ப்பதற்குரிய காரியங்களை நாம் அவரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆலோசனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த திருமண வீட்டிலே குறைவு வந்தபோது மரியாளம்மா ரொம்ப அங்கலாய்த்து அந்த குறைகளை தீர்க்கும்படியாக இயேசுவிடம் போய் சொல்கிறாங்க. அம்மா சொன்ன உடனே இயேசு சொன்னார், உனக்கும் எனக்கு என்னம்மா, என் வேலை வரல அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய விண்ணப்பத்தை அம்மாவுடைய வேண்டுதலை நிராகரிக்கிறார். இது நமக்கு ஒரு பெரிய சத்தியம். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இயேசு கிறிஸ்துட்ட போகணும்னு சொன்னாக்க நேரடியாக ஜெபிக்கணும். இதுக்கு நடுவில் ஆள் தேவையில்லை. மரியாதையிடம் சொல்லி அதை இயேசுவிடம் சொல்லுகிற காரியம் அல்ல. அதை நன்கு நாம் அறிந்து கொள்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என் வேலை வரவில்லை என்று சொன்னார். ஆனால் மரியாளம்மா விடலை. யார் அற்புதம் செய்து குறை தீர்ப்பார் என்று சொல்லி அறிந்த மரியாளம்மா இந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை தந்தார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். 5ஆம் வாக்கியத்தில் அதை பார்க்குறோம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம இயேசு சொன்னபடி செய்வோன்னு சொன்னான், மரியாதையுடைய ஆலோசனை ஏற்று இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோன்னு சொன்னான், வாழ்க்கையில் உள்ள குறைகளெல்லாம் மாறிவிடும். அங்கே பார்க்குறோம், மரியாதையுடைய வார்த்தையை கேட்டு அந்த ஊழியக்காரங்களாம் இயேசுவில் போனோடனே ஆலோசனை கொடுத்தார். நம்முடைய தேவன் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆலோசனை தருகிற தேவன். என்ன ஆலோசனை கொடுத்தாரு? இந்த கற்சாடிகள் ஆரையும் என்ன செய்யுங்க, தண்ணீரால் நிரப்புங்க. அது தண்ணீரால் நிரப்புனாங்க. ஆலோசனை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆலோசனையை நிறைவேற்றினார்கள். அப்புறம் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொன்னார், இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காலத்திலே கொண்டு போய் கொடுங்கள். உடனே அவர்கள் கொண்டு போன போது தான் பந்தி விசாரிப்புக்காரர் ருசித்து பார்த்து விட்டு, இது நல்ல ருசி உள்ளதாக இருக்கிறதே, இது நல்ல ருசி உள்ளதாக இருக்கிறதே என்று சொல்லி அங்கு மணவாளனை அழைத்து புகழ்கிறதை பார்க்கிறோம். இந்த மணவாளனுடைய வாழ்க்கையிலே குறைவு நிமித்தமாய் நிந்தை அவமானம் வர வேண்டிய அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இயேசு கிறிஸ்துவை அழைத்து அந்த வார்த்தைக்கு ஆலோசனையின்படி செய்வதற்கு தன் ஊழியக்காரர்களை இடம் கொடுத்தபடினாலே அவன் நிந்தை அல்ல புகழப்படுகிற நிலையை பார்க்கிறோம். எல்லாருக்கும் மத்தியிலும் அவன் புகழ்ச்சி அடைகிற ஒரு மனிதனாய் மாறினதை பார்க்கிறோம். அவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை தருகிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மகிமையின் தேவனாய் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு செவி கொடுப்போம், அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்போம். அவர் அற்புதமான காரியங்களை நமக்கு செய்து நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான கசந்த நிலைகளையும்
எல்லா விதமான வேதனைகளையும் மாற்றி மகிழ்ச்சியினால் முடிசூட்டுவார். அந்த அன்பின் தேவன் சமூகத்திலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, நீர் நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறீர். மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை தரவும், குறைகளை தீர்த்து ஆசீர்வதிக்கவும், திருமண வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களை மாற்றி மேன்மையடையவும் நீர் இந்த பூமியிலே வந்தீர். அதற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்களும் உம்மை அழைத்து உம்முடைய ஆலோசனையை பெற்று ஆசீர்வதிக்கப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமையடையட்டும், உம்முடைய கிருபை எங்களுக்கு அருளப்படட்டும். உம்முடைய அதிசயத்தை நாங்கள் கண்டு மகிழ கழிகூற உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842 65132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.